அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக எதிர்பாராத ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி இந்த அழைப்பை ஏற்று இப்படி வந்து கூடியிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புரவி இலக்கிய கூடுகைங்கிறது இப்போ பேர் தான் புதுசே தவிர சில வருடங்களுக்கு முன்னால் ஒசூரில் குறுந்தொகை இலக்கிய வாசிப்பு அப்படின்னு சொல்லி அந்த பேரில் நாங்கள் வந்து மாதம் மாதம் இந்த கூட்டங்களை நடத்திட்டு தான் இருந்தோம். அப்போ குறுந்தொகை வாசிப்பு, அதன் மீதான விவாதங்கள், பொருள்கோடல் அதை பிரதானமாகவும், அதை ஒட்டி சில உரைகள், புதிய புத்தகங்கள் வந்தால் அதை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் இரண்டாவதாகவும் வச்சு இந்த கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. நேரு நகரில் இருக்கக்கூடிய என் வீட்டின் மொட்டை மாடியில் இந்த கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எந்த இலக்கிய இயக்கத்துக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தேவை பூர்த்தியாச்சு. ஸோ அது இயல்பாகவே நின்றுச்சு. அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் சில வருடங்களுக்கு முன்னாலேயே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு கூடுகையை நிகழ்த்தி பண்ணணும் அப்படின்னு. பட்டு இந்த நடுவில் கொரோனா வந்ததுனால இன்னும் ஒரு 3 வருஷம் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் ஒரு கரெக்டாக பார்த்து செட் பண்ணிட்டு இந்த கூடுகையை இது பண்ணினேன். நண்பர்களோடு விவாதித்து இதனுடைய செட்டப் எப்படி இருக்குன்னுலாம் வச்சு கடைசியில் இன்றைக்கி இதனுடைய முதல் கூட்டம் ஆரம்பமாகுது. இந்த கூட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் ஒசூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள், புஸ்தக வாசிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், அவங்க இன்னி வரைக்கும் இந்த ஒசூரை விட்டு வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அவங்கள முதன்மையாக வெளியில் தெரியப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் பண்ணுறேன். அதனால் ஒசூரில் இருக்கக்கூடிய வாசகர்கள், எழுத்தாளர்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். அதுக்கு ஒசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அண்மையில் இருக்கக்கூடிய, தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே இருந்து அவங்க பேசுகிறத கேட்டு, அவங்க பேசுகிறதுல என்ன எப்படி இருக்குது, அவங்க விவாதிக்கிற புஸ்தகங்கள் மேலே தாங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த நிகழ்வை ஒரு இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒத்துழைப்பு, துணை, கைடன்ஸு ஒசூருக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சக எழுத்தாளர் நண்பர்கள் அவங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒசூரில் எப்போவுமே நாங்கள் கூட்டம் போடும்போது வெளியிலேருந்து கூட்டிகிட்டு பேச சொல்லுவோம், கேட்போம், கலைஞ்சு போயிடுவோம். எனக்கு அப்போவே ரொம்ப எனக்கு ஆசை இங்கே இருக்கிறவங்க எப்போ போய் வெளியில் போய் பேசி அங்கே இருக்கிறவங்க இவங்க பேச்சை எண்ணி கேட்குறது, அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நாம் பேசணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சரி, இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்ததாக நான் நினச்சிக்கிறேன். என்னுடைய வேண்டுகோள், நண்பர்கள், ஒசூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய, இன்னும் வர ஆர்வமுள்ள என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள் எல்லோருமே புஸ்தகங்களை படித்து அதன் மீதான அபிப்பிராயங்களை வெளியில் சொல்லக்கூடிய ஸ்கில் அண்டு அதை விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஸ்கில், இதை கை கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த அமைப்பை நான் முன்னெடுக்கிறேன். பட் ஏன் ஒருத்தனால் இதை செய்ய முடியாது. முதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த நண்பர்கள் எல்லா கூட்டத்துக்கும் வந்திருந்து இதை சிறப்பாக ஆக்கி கொடுக்கணும். அதுக்கு பிரதிபலனாக நான் கொடுக்கக்கூடிய கேரண்டி, ஒவ்வொரு மாதமும் காத்திரமான விவாதங்களும், காத்திரமான ஒரு மாதாந்திர உரையும். அதாவது இந்த உரையை பற்றி கேள்விப்படுறவங்க ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது இந்த கூட்டத்துக்கு வராமல் இந்த கூட்டத்தில் நடந்த ஒரு உரையை கேட்கக்கூடியவங்க இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு காத்திரமான ஒரு உரை மாதம் நிகழணும். ஒரு புஸ்தகத்தின் மீதான பரந்த வாசிப்பும், பரந்த விவாதமும், பரந்த பகிர்தலும் நடைபெறணும். இது எல்லா மாதமும் நடக்கணும். குறைந்தபட்சம் 1 வருஷம் இதை கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் அதுவே பிக்கப் ஆகுன்ற ஒரு இது. ஸோ மறுபடியும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.
இப்போது நம்ம இந்த மாதம் வாசிப்புக்கும் பகிர்தலுக்கும் விவாதத்திற்கும் எடுத்திருக்கக்கூடிய நூல் சாரு நிவேதிதாவின் நான் தான் அவுரங்கசீப் நாவல். இந்த நாவல் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நாவல்களில் ஒரு முக்கியமான நாவல். பல விதங்கள்லையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழல், அரசியல் சூழல், வாசிப்பு சூழல், இலக்கிய சூழல் எல்லா இடத்துலேருந்தும் பார்த்து இதை குறுக்கீடு செய்யக்கூடிய, இடையீடு செய்து வாசிக்கக்கூடிய ஸ்கோப் உள்ள ஒரு நாவலாக இது இருக்குது. அதனால் இந்த நாவலை நான் முதல் கூட்டத்துக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கே நிறைய பேர் வாசிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நண்பர்கள் எல்லோருமே நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய புஸ்தகங்களை வாசிச்சுட்டு வரணும். அந்த வேண்டுகோளையும் முன்வச்சு இந்த நூலின் மீதான பகிர்தல் விவாதங்களை நான் தொடங்கி வைக்கிறேன். இந்த நூல் மீதான முதல் பகிர்தலை திரு முகிலன் அவர்கள் நம் முன்னே உரையாற்றுவார். காற்றின் தடம், பிரபஞ்சத்தில் ஒரு துளி, இறகுதிர் காலம் அப்படிங்கிற 3 பொயட்ரி கலெக்ஷனுடைய ஆசிரியர். ஒசூரில் வசித்து வருகிறார். நல்ல வாசகர். இடையில் தடங்கல்கள் அவரை மாதிரியான ஆட்களுக்காகத்தான், அவரை மாதிரியான நபர்களுக்காகத்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். 2008லேயும் 2004லேயும் இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டுட்டு அமைதியாயிட்டார். அவர் தொடர்ந்து வாசித்து இன்னும் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்கிற அவாவோடு அவரை நான் பேச அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இவ்வளோ பேரை இந்த மாலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறது, உண்மையிலே பேசுகிறதையும் தாண்டி இவ்வளோ பேர் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. முதல்ல நான் முக்கியமாக 2 பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் முக்கியமான 2 பேராக நான் கருதுறது ஒன்று பாவை உண்மையிலே ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஒசூரில் சந்திச்சிட்டு இருக்கிற அந்த நிகழ்வு தடைப்பட்டது ரொம்ப தொய்வாக தான் இருந்தது. அதை இப்படியான ஒரு நிகழ்வு மூலமாக அதை மீட்டுருவாக்கம் செய்கிறதுலையும், 2வது கிட்டத்தட்ட நானுமே அவர் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட நாட்களாகவே வாசிப்பு இல்லாத ஒரு சூழலில் இந்த நாவலை எனக்கு அறிமுகப்படுத்தின வாயிலாகவும், இந்த நாவலை பற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எதையாவது பேசு அப்படின்னு சொல்கிறது மூலிமா இந்த நாவலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கி வாசிக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்ததற்காகவும் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். 2வது இந்த நாவலினுடைய ஆசிரியர் சாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மாலை கூட்டத்தின் மூலிமா நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த நாவல் என்னென்னா, பொதுவாகவே ஒரு பெரிய நாவலோ பெரிய புத்தகமோ வாசிக்கும்போது அதுக்கான ஒரு உழைப்பு அது கோரும். ஆனால் நான் இந்த நாவல் உண்மையிலேயே வாசிக்கும்போது அந்த மாதிரியான எந்த உழைப்பையும், அதாவது அதை நான் குறைத்து சொல்லலை, என்னை அதுக்குள்ளே அது கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட யமுனை நதியில் விழுந்து அது ஒரு 900 மீட்டர் அப்படியே பயணிச்சுட்டே போனால் எப்படி இருக்குமோ அதனுடைய 900 பக்கங்கள் அப்படியானதாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த வகையில் சாருவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 3வது, இந்த நாவல் வாசிக்கிற நான் கொண்டு போகும்போது உடனே வாசிக்கல, எடுத்து கொஞ்ச நாள் இவ்வளோ பெருசு ஏன்டா வாசிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் டேபிள் அப்படியே வச்சாச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு மக தான் கேட்டான், என்னப்பா ஏதோ ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏதோ அவுரங்கசீப்னு இருக்குது அப்படின்றப்ப, ஆமாப்பா அதை நான் வாசிக்க போகிறேன்னு. ஸோ அது அவருடைய பார்வை என்னென்னா, ரொம்ப குரூயல் பர்சனாச்சு, கிட்டத்தட்ட கோயில்களை இடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி தன்னுடைய தந்தையை சிறைய வச்சுருக்காரு. ஸோ இப்படியான பர்சனை பற்றி நீங்கள் வாசிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவருக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியல. ஆனால் என்ன பண்ணியிருக்க முடிஞ்சதுன்னா, அவர் நேசமித்தினுடைய அந்த அட்டை பக்கத்தில் சில வரிகள் இருக்கும், நீங்கள் அதை வாசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு காலத்தினுடைய மனசாட்சியாக இருந்து அவர் எழுதியிருக்காருன்ற அதைத்தான் நான் ஒரு டெம்பரவரி ஆன்சராக தான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய ஆன்சர்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் அதே மாதிரி தான், எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா புத்தகங்களும் எப்படி எனக்கு இருக்கப்பட்டுச்சோ அப்படி தான் நானும் வாசிச்சிருந்தேன். அதனால் தற்காலிக பதிலாக தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நாவலுக்குள்ளே போகும் பொழுது அவர் ஒரு முதல்லையே ஒரு பொறுப்பு தொடர்பு செஞ்சிடறாரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அகோரியின் மூலியமாக அவுரங்கசீப் பேசுவதாக முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் பேசப்படுது. சமகாலகட்ட சூழலை பற்றி பேசப்படுகிறது, 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வை பற்றி பேசப்படுகிறது, அரசியல் சார்ந்து பேசப்படுகிறது, மாறிய பாலினம் அல்லது ஒரு பால் உறவு, எல்லா சக சூழலையும் அது பேசுது. அது ஒரு அகோரி வாயிலாக பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல ஒரு நாவலாசிரியரே நம்மளோடு பேசுகிறதுன்றதை தாண்டி அந்தந்த கதாபாத்திரங்கள் நம்மளோடு பேசுது. இந்த நாவலில் அவுரங்கசீப் மட்டும் பேசலை, அவுரங்கசீப் பேசுகிறாரு, அக்பர் பேசுகிறாரு, பாபர் பேசுகிறாரு, அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே தன்னோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான அனுபவத்தை இந்த மொழி நமக்கு நிச்சயமாக கொடுக்குது. ஸோ முதல்ல வாசிக்க விரும்புகிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம இந்த நூலை பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே வாசிட்டு இருக்கவங்க நிச்சயமாக இந்த நூலை ஒரு தடையாவது வாசிக்கணும். ரொம்ப நல்ல நூலாக தான் எனக்கு ரொம்ப
மீட்டு உருவாக்கம் என்ன செஞ்சுருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஸோ அவுரங்கசீப்பை பொறுத்தவரையும் 1618 அவர் பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட 89 ஆண்டுகள் வந்து அவர் வாழ்கிறாரு. 1707 அவர் இறந்து போகிறாரு. ஸோ அவர் மீதான பள்ளி சார்ந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கட்டும், பொது விமர்சனமாகவும் பார்க்கப்பட்டால் தன்னுடைய தந்தையை வந்து அவர் சிறையில் அடைத்தார் அப்படின்றது வந்து இப்போ பெரும்பாலும் பேசப்படுது. அதில் 2 காரணங்கள். அவரோட முக்கியமான காரணமாக அவர் சொல்ல வர்றது என்னென்னா, கிட்டத்தட்ட மும்தாஜ் வந்து அவங்களுடைய 1630 அவர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஓராண்டு காலம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது துயரத்தில் இருக்கார். அவரால் அதிலிருந்து மீட்டு வர முடியல. அரசமைப்பையும் ஒழுங்காக பார்க்க முடியல, தன்னையும் ஒழுங்காக பராமரிச்சிக்க முடியல. அந்த சூழலில் வந்து அவருடைய மூத்த மகள் வந்து ஜஹாரானா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வயது 17. ஸோ அவங்க மீது அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு 35 ஆண்டு காலம் உறவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு இதை தான் நான் வந்து எதிர்த்து நான் அவர் வந்து சிறையில் அடைச்சேன்ற ஒரு உதாரணத்தை ஒரு இதை சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரச சூழலில் வந்து ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படின்றது எல்லா அரசு சூழல்லையும் இருந்திருக்கு. அது ஒரு போர் செய்தோ இல்லை சுயநலம் செய்தோ அது விஷம் வைத்தோ அது எல்லா சூழலையும் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது தாராஷேக் என்ற தன்னுடைய மூத்த சகோதரனும் கிட்டத்தட்ட வந்து அவனை தான் வந்து ஷாஜகானும் ஆட்சியில் உட்கார விரும்புகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து விருப்பமானதாக இல்லை. ஸோ அதனால் அந்த சூழலில் வந்து அவர் மீது போர் கொண்டு அவரை கொன்று அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சிக்கு வராரு. ஸோ மொத்த நாவலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து முகலாயர்கள் வந்து கவிதை மீதான கலைகள் மீதான ஸோ அவங்களுடைய ஆர்வத்தை முழுவதும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து இவர் அவுரங்கசீப் முடிவு சூடும்பொழுது அவருடைய வெளியிட்ட நாணயத்திலே அவருடைய கவிதை ஒன்று பிரசுரமாகிறதா அவர் சொல்கிறார். அது பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து இந்த சமயத்தில் இந்த நாணயத்தை ஒரு முழு நிலவை போல வெளியிடுகிறான் அப்படின்னு தன்னுடைய ஸோ எவ்வளோதான் ஒரு மன்னன் ஒரு குவியல் அப்படி இருந்தால் கூட முகலாயர்களில் நிறைய கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட சகோதரியாக இருக்கட்டும் சரி, தன்னுடைய மகளாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே கவிதை எழுதுறவங்களாக இருக்கிறாங்க. இதில் வந்து ஜஹாரானா வந்து மிக முக்கியமாக இந்த நாவலில் வாசிக்கும் பொழுது ஜஹாரானான்ற ஒரு பேர் வந்து திரும்ப திரும்ப நமக்குள்ளே வாசித்து முடிக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு இனம் புரியாத ஒரு இது. அந்த பெண் நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்குது. ஜஹாரானா அப்படின்றது ஒரு அழகின் பேரரசி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஷாஜகானோட கடைசி காலம் வரை அவங்களுடைய இருந்திருக்காங்க. சாந்தினி சவுக்கு வந்து டெல்லியில் வந்து அவங்க அதை உருவாக்கினதாக அதில் இருக்குது. அதுவும் நிஜமானது தான். அவங்க வந்து எல்லா வெறும் மேல்மட்டத்தினுடைய இதை மட்டுமே பேசாமல் அவங்க வீதிகளில் நடந்தது. அவங்களுக்கு உதாரணத்துக்கு அவங்களுக்கு பீடா பிடிக்குது. ஸோ அந்த சாந்தினி சவுக்கில் போயிட்டு அந்த பீடா போகிறவருடைய இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்காகவே அவங்க போகிறது. ஸோ அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரையும் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த நாவல் பேசுது. ஸோ அந்த ஜஹாரானா பேர் வந்து நம்ம மனசுக்குள்ளே நிற்குது. ரெண்டாவது இந்த முகலாய இதை கட்டமைக்கிறதுக்கும் போது இந்த பாபர் பேரரசர் அவர் எப்படி போர் நடத்தினார், அவர் எப்படி வந்து இந்துஸ்தானத்துக்குள்ளே வந்தாருன்ற நிகழ்வெல்லாம் இருக்குது. அவர் பேசுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் இந்துஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது ஒரு 16,000 வீரர்கள் மட்டும் அவங்கள்ட்ட இருக்காங்க. பட் எல்லாரும் தொய்வில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவர் பேசுகிற உரை இருக்கு இல்லையா, அவங்களுடைய முன்னாடி பேசுகிற உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அவங்களுடைய வீரர்களை வந்து உத்வேசப்படுத்தக்கூடியதாக தான் அது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த போர் நம்ம இந்துஸ்தானத்தை நோக்கி போகிற அந்த போர் அப்படின்றது வெறும் இடம் பிடிக்கிறதுக்கான மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோன்றது மாதிரியும் தவிர வந்து இது வெறும் நிலம் போர் இல்லாமல் மார்க்கத்துக்கான போர் அப்படின்றதையும் அவர் முன் வச்சு சொல்கிறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் ஆண்டிருக்காங்க முகலாய சாம்ராஜ்யத்தில். இந்த 6 பேர் மட்டும் பாபர், அப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், ஸோ அவுரங்கசீப் வரையும் மிக முக்கியமாக பேசப்படுறாங்க. ஏன்னா இவங்களுடைய காலத்தில் தான் வந்து நிலம் கையகப்படுத்துறதா இருக்கட்டும், மொழி விரிவுபடுத்துறது, இஸ்லாம் பரவனது, கட்டிடக்கலை, ஸோ இதெல்லாம் இவங்களுடைய காலகட்டத்தில் மிக அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவருடைய சின்ன வயசில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் வந்து அவருடைய கடைசி காலகட்டம் வரையும் அவருடைய போர் சூழலில் அவரை வந்து கொஞ்சம் உத்வேகப்படுத்திகிட்டே இருக்குது. ஒரு சூழலில் வந்து ஒரு யமுனை கரையில் வந்து 2 யானைகளுக்குமான ஒரு மோதல் நிகழுது. அது மோதல்னால் இப்போ இருக்கிற அந்த கோழி சண்டை, ஆடு சண்டை மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அது. இப்போ தற்செயலாக வந்து ஒரு குதிரையில் அவர் அந்த பக்கம் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு யானை, அந்த யானையின் பேர் சுதாகர். ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ தன்னை தாக்க வர நினச்சி அதுவும் தாக்க வருது. ஸோ அந்த சூழலில் அவர் ஒரு குதிரையில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த விதமான பயமும் இல்லாமல் தன்னுடைய தைரியத்தை வந்து தன்னுடைய குதிரைக்கும் தன்னுடைய உணர்வுகளால் கைகால் மூலியமாக தெரிவிச்சுட்டு ஸோ அதன் மீது தன்னுடைய ஆயுதத்தை இப்போ எரிகிறாரு. ஸோ யானையினோட உடம்புலேருந்து ரத்தமாக கொட்டுது. அதன் பிறகு அந்த யானை பின்வாங்கிறது. மக்கள் எல்லாம் வந்து வழக்கம் போல் வந்து ஆரவாரம் செய்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து அவருக்கு பெரிய அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசில் அது நிகழும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை வந்து கடைசி காலகட்டம் வரையும் அதை தன் மனசுக்குள்ளே தன்னை உத்வேகப்படுத்திக்கிறதுக்கே கொண்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப நிகழ்வுலேருந்து கடைசி வரையும் அவருடைய இது வந்து ரொம்ப அருமையாகவே பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து
அவர் மார்க்கெட்டிங் பற்றி இங்கே பேசுகிறாரு. பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டிங் பற்றி அவர் சொல்கிறாரு. அதில் அசோகரை பற்றி கிட்டத்தட்ட வருது, அசோகரே பேசுகிற மாதிரியும் வருது. ஸோ அசோகரை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் கோயில்களை இடித்தேன் அப்படின்றத நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வார் சூழலில் இப்போ அதில் ஒரு வரி கூட வருது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வாரில் அழிகிறதுன்றது அந்த காலகட்டத்தை நீதியாக இருந்திருக்கு. அந்த பார்வையிலிருந்து தான் நான் கோயில்கள் இடிச்சிருக்கேன்றார். அதில் எந்த விதமாக, ஆனால் அதே நேரத்தில் நான் கோயில்களையும் கட்டியும் கொடுத்துருக்கேன், அதை பராமரிக்கான இதையும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணலைன்னா அசோகர் மாதிரி நான் ஒரு 4 மரத்தை நட்டு வச்சுட்டு 40 கல்வெட்டுகளை நான் அதை பதிவு செய்யலை. ஸோ அதனால் அவர் ஒரு ஹீரோவாகவும் நான் ஒரு வில்லனாகவும் பார்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை தாண்டி அசோகருடைய அந்த வாழ்க்கை சூழலில் ஒரு விஷயம் வரும்போது அவர் கிட்டத்தட்ட 68வது வயதில் இந்த த்ரிஷான்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, இவருடைய மகன் குணாலன், ஸோ அவங்கள ஒரு கள்ள உறவோடு இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் அவங்க திருமணத்துக்கு உடன்படுறாங்க. பட் குணாலன் அவன் அதை ஏற்றுக்கலை. அவன் ஒரு ஞானியாக இருந்திருக்கான், அதனால் அவன் அதை ஏற்றுக்கலை. ஸோ அதனாலேயே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு திரிஷாவால் அவன் கொலை செய்யப்படுறான். ஸோ இதையெல்லாம் தெரியாத ஒரு பேரரசரெல்லாம் ஒரு பேரரசரா? ஸோ அவரை நீங்கள் ஹீரோன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன வில்லன்னு சொல்கிறீங்கன்னு அவுரங்கசீப் நம்மளை நோக்கி பேசுகிற மாதிரியே இந்த எழுத்து நடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த நாவலில் வருது. ஸோ இதில் சாரா ஷேக்கை பற்றி சொல்லி ஆகணும். அவனுடைய மூத்த சோரன் பெரும்பாலும் அவன் தான் அவனுக்கு ரிவைவலாக இருந்திருக்கான். ஸோ 2 பேருக்குமான ஒரு சண்டையில் தான் ஒரு குழியல் நடக்குது. ஸோ இறுதியில் அவர் சாராவை கொண்டுட்டு தான் அவர் அந்த ஆட்சிக்கு வராரு. ஸோ இந்த நாவல் கிட்டத்தட்ட கடைசி காலகட்டத்தில் முகலாயருடைய அந்த முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் போர்கள் இந்த போர்கள்னாலேயே பெரும்பாலானவைகள் அழிந்து போயிடுது. ஸோ ஷா ஆலம் தான் கிட்டத்தட்ட ஷா ஆலம் பற்றி பேசும்பொழுது அவர் 47 ஆண்டுகள் ஆண்டிருக்கார். அவுரங்கசீப் கிட்டத்தட்ட 49, அவர் 47 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு. ஸோ 2 வித்தியாசம் அவுரங்கசீப்பே சொல்கிறதா என்ன இருக்குன்னா, நான் ஒரு நிஜ அரசனாக இருந்தேன், ஒரு நிழலாக தான் கடைசி காலகட்டையும் இருந்திருக்கான். ஸோ அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணுறாரு. ஸோ ஷா ஆலம் கிட்டத்தட்ட குலாம் அப்படின்றவரால் கடைசி காலத்தில் தன்னுடைய கண்களை நோண்டப்பட்டு ஒரு அனாதையாக விடப்படுறாரு. ஸோ அப்படியான சூழலை தான் இப்படி முடியுது. ஸோ அது நாவல் இந்த கடைசி பக்கம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பரங்கி டெல்லி கோட்டைக்குள் நுழைஞ்சு அரசனை பார்க்கலான்னு உள்ளே வரும்பொழுது ஒரு மக்கள் திரள் அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு சந்தையில் எப்படி மக்கள் திரள் நடந்து போகுமோ அந்த மாதிரியான ஒரு சூழலை, சரி இங்கே எப்படி அரசனை தேடுறது அப்படின்னு சொல்லி அந்த பரங்கி உள்ளே வராரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு தூரத்தில் ஒரு நாடா துணி கட்டப்பட்ட ஒரு சின்ன குடில்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் தொலாவிட்டு இருக்கான். இவருக்கு சந்தேகம், என்ன இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்பொழுது அந்த பேழைக்குள்ளே ஏதோ ஒரு தேடிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த பேழையை அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அது தேடிட்டு இருக்காப்புல ஒரு குரல் கேட்குது, அரசாயை வணக்கம் செய்யாமல் யார் இங்கே வர்றது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அந்த குருட்டு பிச்சைக்காரராக இருக்கார். ஸோ அந்த பேழைக்குள்ளே 2 கண்கள் வெறித்து அந்த பரங்கியை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த நாவல் முடியுது. கிட்டத்தட்ட அந்த கண்கள் நம்மளை எல்லாரையும் நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த நாவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நான் எதுவும் பேசலை. பட் வேறு ஒரு நாவல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பொண்ணுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, குருவியலான ஒரு கேள்வி கேட்கும்பொழுது நான் இன்னும் பதில் சொல்லலை. ஒரு 2-3 நாள் நாவலை படிக்காததுனால அவங்க இப்போ நாவல் படித்து முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது படித்து முடிச்சாச்சு, இப்போ சொல்லு அவர் குருவியலா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். குருவியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் குருவியலானா அவரும் குருவியல் தான். இப்போ அவரும் குருவியல்னால் வேறு யாரெல்லாம் குருவியல்னா அவள் அடுத்த கேள்வி கேட்குறான். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு எனக்கான பதிலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எந்த சூழல்லையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமாக்களில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், சோழர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை சோழரை கொண்டாடுகிற மனநிலை இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவுரங்கசீப்பை கொண்டாடி ஆகணும். ஒருவேளை அவுரங்கசீப்பை நிராகரிக்க மனநிலை இருந்தால் சோழர்களை நிராகரித்து தான் ஆகணும். சோழர்கள்னு சொல்லிக்கிறதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். எந்த மன்னனுமே எந்த சூழலையுமே போர் சூழல் எப்பொழுதுமே ரொம்ப மிதமானதாக இருக்க போகிறதில்ல. போர் சூழலை நிகழ்த்துவதே ஒரு குறுகியல் மனநிலை தான். இப்போ தினமுமே எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார பார்க்குறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இந்த நாவல் வாட்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான கேள்விகள் குழந்தைகள்கிட்ட வரும்போது ஒரு சார்பு சார்ந்து போரை அதை ரசிக்கிறது அல்லது அந்த போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு குறுகியல் மனநிலைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த நாவல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குறுகியல் மனநிலையை கொஞ்சம் பக்கத்தில் வைக்கணுன்றது தான் எனக்கான விளைவாக இந்த நாவல் கொடுத்தது. ஸோ அந்த வகையில் சாருவுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நல்ல உரை முகிலன். முகிலன் பேசினதுலேருந்து விவாதங்களுக்கு இருந்ததுன்னா குறிப்பு எடுத்துக்கோங்க. நம்ம முடிஞ்சால் விட்டு, அதாவது மொத்த உரைகளும் முடிஞ்சால் விட்டு நம்ம குறிப்பிட்ட ஆசிரியர், இந்த குறிப்பிட்ட கட்டுரையாளரை நோக்கி நம்ம கேள்விகளை வச்சுக்கலாம். அடுத்ததாக
நம் முன் பேச இருக்கிறது பத்மபாரதி, கவிஞர் பத்மபாரதி. அவர் நீர்ச்சாரி அப்படிங்கிற ஒரு தொகுப்பை 2016 வெளியிட்டிருக்காரு. வெளியிட்ட முதல் தொகுப்பே ராஜமார்த்தாண்டன் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசளிக்கப்பட்டது. அந்த வகையில் மிகவும் நுண்ணுணர்வு கொண்ட கவிதைகளை எழுதக்கூடிய மிகவும் அபூர்வமான கவிஞர்களில் ஒருத்தர். பட்டு துரதிருஷ்டவசமாக நிறைய எழுதுறதே ஆல்மோஸ்ட் நிப்பாட்டிட்டார். அவரும் இனிமேல் இலக்கிய வெளிக்குள்ளே வரணும். அந்த அவாவோடையும் திரு பத்மபாரதியை அடுத்ததாக நூலை பற்றி பேச அழைக்கிறேன். நன்றி. பல நண்பர்களை, முக்கியமான கவிஞர்களை, எழுத்தாளர்களை இங்கே நம்ம சந்திக்கிறோம். அவங்க முன்னாடி என்னுடைய இந்த வாசக பார்வையை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நான் தான் அவுரங்கசீப்ங்கிற சாரு நிவேதோட இந்த நாவலை பற்றி பேச இருக்கேன். கதையை நான் பேசுகிறத தவிர்க்கிறேன். ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் படிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் படித்து அவங்களுக்கான ஒவ்வொரு பார்வையை அவங்க ஏற்படுத்திக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த நாவல் என்னை எப்படி பாதிச்சுது, அல்லது இந்த நாவலில் நான் என்ன மாதிரியான இதை எப்படி நான் பார்க்குறேங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சாரு நிவேதியோட இதுவரைக்கும் வாசித்த நாவல்களில் இது ஒரு புதிய நாவல்னு எனக்கு தோணுது. நான் இதுக்கு முன்னாடி 0 டிகிரி படிச்சிருக்கேன், ராசலீலா படிச்சிருக்கேன். அதற்கு பிறகு இந்த நாவல் நான் படிக்கிறேன். இதில் முதல்ல இந்த நான் தான் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாவல் அவுரங்கசீப் பத்தினதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அது முரணாக இருக்குது. இந்த நாவல் அவுரங்கசீப் காலத்தை பின்னணியாக வச்சு அதை ஒரு பார்க்குற வெளியாக வச்சு அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களை இன்றைய காலகட்டத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதற்கான வாய்ப்பை இந்த நாவல் நமக்கு கொடுக்குது. ஏன்னா அவுரங்கசீப் பற்றி நம்ம படிச்சிட முடியும். ஏன்னா சோழர்கள் மாதிரியோ அல்லது பல சங்க அரசர்கள் மாதிரியோ ஆன காலகட்டம் இல்லை. புனைவுகள் நேற்றைக்கு நடந்தது இன்றைக்கி புனைவாக கூட இருக்கும். ஆனால் இது ரொம்ப நீண்ட இடைவெளி இல்லை. 1600, 1700, அப்புறம் 2000ங்கிறது ஒரு பெரிய இடைவெளி இல்லை தான். அது அந்த நாவலே குறிப்பிடுறார் அவர். ஸோ இதை சொல்கிறதுக்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட யுக்தி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதாவது ஆவி மூலமாக கதை சொல்கிறது. ஆவி மூலமாக கதை சொல்கிறதுங்கிறப்ப நம்ம அங்கே நம்ம எழுதுகிறவர் கொஞ்சம் வெளியில் இருந்துடலாம், படியை தூக்கி ஆவி மேலே போட்டலாம் சம்டைம்ஸ். ஸோ அதுக்கான ஆபத்துகள் உள்ள நாவல் இன்றைய காலகட்டத்தில் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது அவ்வளவு உருவங்களும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத வன்முறைகளும் நம்மளால் அதை உணரக்கூட முடியாது அந்தளவுக்கான ஒரு சிக்கல்களும் உள்ள படைப்பு எழுத்துது. இதை நான் வாசிப்பு நடை எளிதாக இருந்தாலும் கூட அவ்வளவு சுலபமாக நம்மளால் என்ஜாய் பண்ணி படிக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது, ரீடிங் ப்ளஷருங்கிறது சில இடங்களில் பல பகுதிகளில் இருக்குது. ஆனால் அது பேசுகிற விஷயம் என்ஜாய்மெண்ட் கிடையாது. குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் படிக்கிறதுனால இதில் அந்த பெயர்களை தொடர்பு படுத்திக்கிறது, பெயர்கள் நினைவு வச்சுக்கிறது, யார் எதை பேசுகிறாங்கங்கிறத பொருத்தி பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப இன்னொரு தடவை போய் பார்த்து படித்து அதை ஒருங்கிணைச்சிக்கிறோங்கிற ஒரு உழைப்பு அதுக்கு தேவைப்படுது. வரலாறு ஏன் படிக்கணும், வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாகவும் இந்த நாவல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதில் அதிலே ஒரு வரி வருது. கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு, வரலாறு முதல் தடவை நிஜமாகவும் அடுத்த தடவை நடக்கும்போது அது ஒரு கேலிக்கூத்தாகவும் நடக்குதுன்னு சொல்கிறாருங்கிற மாதிரியான ஒரு வசனம் வருது. ஒரு குரூயலான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் வரலாறை படிக்கிறது மூலமாக அது மறுபடியும் நடக்காமல் என்னால் இருந்துட முடியுமா அப்படிங்கிறதுக்காக இந்த வரலாறை படிக்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது.
ஸோ இதில் ஜஹனாரா அப்படிங்கிற பெண்ணை பற்றி, அவுரங்கசீப்போட மகள் பற்றியுமான ஒரு 2 பெண் கதாபாத்திரங்களை வந்து நான் அவங்கள நோக்கி நான் வந்து ஈர்க்கப்பட்டேன். அவங்களுடைய தன்மை, அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கன்னி நாவலில் வர மெயின் கேரக்டர் மாதிரியான ஒரு கேரக்டராக அந்த ஜெகனாரா வந்து நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறது வந்து நம்ம அதை படிக்கும்போது ஆமாம் இதுதான் உண்மை, இதுதான் 100% நடந்திருக்கும்னு நமக்கு தோணுது. இந்த நாவலில் ஆவி பேசுதுன்னு நான் சொன்னேன். அது ஒரு யுத்தியாக பயன்படுத்திட்டாருன்னு சொன்னேன். நான் தான் அவுரங்கசீப்போட ஆவி வந்து பேசுது. அவரை எதிர்பார்த்துருக்கிறது வந்து ஷாஜகானை. ஷாஜகான் வரல. அவுரங்கசீப் வந்து என்னை பற்றி எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, நான் என்னை பற்றி பேசணும்னு ஆரம்பிக்கிறார். அப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறத ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், இப்படி தான் இருந்திருக்குன்னு நம்ம அப்படியே அதை நம்புகிறோம். அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் வந்து இல்லைல்ல, அவர் சொன்னது அதுதான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பாருங்கள், அது எவ்வளவு பொய். அது அவர் அப்படி நடந்திருக்கணும், அப்படி நடந்திருக்கக்கூடாது அவர் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பார்வையை நமக்கு யோசிக்க வைக்குது. இது மாதிரி பலவிதமான யோசனைகளை, அதாவது உங்களுக்கு நமக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம அதை படிக்கும்போது இந்த இடத்த நான் வந்து கண்டுபிடிச்சி நான் இதை ட்ராவல் பண்ண முடியும் இதுக்குல்ல அப்படிங்கிற தன்மையை வந்து இந்த நாவல் வந்து பல இடங்களில் வச்சுருக்கு. இதில் பேசப்படுற அந்த சுஃபி பற்றின விஷயங்களாகட்டும், ஒரு ஆன்மீக பார்வையில் எப்படி வந்து மதம் மக்களை நோக்கி போகுது. உதாரணத்துக்கு இந்து சாமியார்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய கர்மா தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு விலகல் இருக்குது. அவங்க வந்து மக்களோட அவங்க ஒருங்கிணையாமல் விலகல் ஏற்படுது. அதே சமயத்தில் அந்த சாதாரண மனிதர் வந்து ஒரு சுஃபி ஞானியை போய் பார்க்கும்போது அவர் வந்து அவருக்கு விலக்கு கொடுக்குறாரு, விடுதலை கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க. நம்மளுடைய சித்தர்களும் அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மருந்துகள் மூலமாக மனம் சார்ந்த உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணாங்க. அது இன்னும் தொடருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த நாவல் ரொம்ப விரிவாக பேசுது. திடீர்னு வந்து இவங்க வந்து சீலை போகிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப அந்த நாவலோட ஒட்டாமல் இருந்தது. அது எனக்கு அவ்வளோவா அதை ஈர்க்கலை நான் அதை நோக்கி. மற்றபடி அந்த ஒரு இடத்த விட்டுட்டா இந்த நாவல் வந்து படிக்கிறதுக்கான பேசுகிறதுக்கான நிறைய இடங்களை வச்சுருக்கு. நான் அவுரங்கசீப்பில் வந்து மகாபாரத கதைகளை பற்றி எதுக்கு பேசணும், அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பொருந்துது. அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அங்கே வந்து இருந்த ஒரு ஒத்திசைவான வாழ்க்கை அக்பர் வந்து அதை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி வந்து ஒரே இடத்துல புழங்க முடிஞ்சுது, ஆட்சி அதிகாரம் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இருந்தாலும் எப்படி வந்து தீபாவளி வந்து கோலாகலமாக அவங்களுடைய அரண்மனையில் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசுது. உருவ வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக அவுரங்கசீப் வந்து அதை வந்து ரொம்ப அசூயையாக பார்க்குற ஒரு இடங்கள் சொல்லப்படுது. ஏன்னா இஸ்லாமில் வந்து அது இல்லை அப்படிங்கிறப்ப. ஆனால் அது எந்தளவுக்கு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது, பவர் என்கிட்ட தான் இருக்குன்னாலும் அதுக்கான ஸ்பேஸை அவங்க எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் தொடர்ந்து வேறு மாதிரி படித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாவல் இது. ஸோ இது வந்து நம்ம என்ன நடந்ததுங்கிறத ஒரு கல்வி புலத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறார். வெறும் ஆவிகிட்ட பேசுகிறேன் அதனால் வந்து சும்மா அப்படி கதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப இந்த நாவலில் என்னை ரொம்ப ஆர்வமாக அதை பார்க்க வச்சுது. ரொம்ப அற்புதமான நாவலாக எனக்கு இது பட்டுது. இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இந்த திசையில் நம்ம நிறைய படிக்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு வந்து இந்த நாவல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுதான் இந்த நாவல் பற்றின என்னுடைய பார்வை. நன்றி. நன்றி கவிஞர் பத்மா பாரதிக்கு.
அடுத்ததாக நாம் ஷெட்யூல் பிரகாரம் திரு பழ பாலசுந்தரம் இந்த புனைவை பற்றி பேசுகிறதா இருந்தது. பட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் நம்ம 5 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால பாலசுந்தரத்துக்கு பதிலாக நான் இந்த நாவல் பற்றி பேசுகிறேன். வாய்ப்பளித்த பாலசுந்தரத்துக்கு நன்றி. முதல்ல நான் தான் அவுரங்கசீப் நாவலை ஒரு வரலாறாக பார்ப்பதா புனைவாக பார்க்குறதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். வரலாறுன்றது என்ன, புனைவுங்கிறது என்ன? வரலாறை ஒரு கம்ப்யூட்டரில் நாம் பார்க்கக்கூடிய இமேஜுக்கு ஒப்பிடலான்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ், இந்த இமேஜை கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், அதை வரலாறுக்கு ஒப்பிட்டால் அந்த இமேஜ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிக்சல்களால் ஆனதாக இருக்குது. இந்த பிக்சல் இருக்குல்ல, அதை புனைவுன்னு சொல்லலாம். படிமத்தை ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய படிமத்தை நம்ம பார்க்கும்போது பிக்சல்கள் தெரியறதில்லை. அதே போல் வரலாறு எப்பவுமே பெரு நிகழ்வுகளின் தொகுப்பாகத்தான் இருக்குது. அதனுடைய சமப்பாக தான் வரலாறு இருக்கும். வாட் இஸ் பெரு நிகழ்வு அப்படின்னா, இப்போது அவுரங்கசீப் பற்றின ஒரு வரலாறு, பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றின வரலாறு, ராஜராஜ சோழன் பற்றின வரலாறு, முகலாய பேரரசு பற்றின வரலாறு, சோழ சாம்ராஜ்யம் பற்றின வரலாறு, பாண்டிய சாம்ராஜ்யம் பற்றின வரலாறு, இப்படி இதெல்லாம் ஒரு பெரும் நிகழ்வுகள். பெரும் நிகழ்வுகளுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கருத்துக்களாலும் கருத்தாக்கங்களாலும் அபிப்பிராயங்களாலும் கால தரவுகள் அது இதெல்லாம் கெட்டிப்பட்டு இறுக்கி ஒரு ஃபார்முக்கு வந்துட்ட நிகழ்வுகள் இதெல்லாம். ஒரு தாஜ்மஹால் பற்றி அப்படின்னா, தாஜ்மஹாலை பற்றி எழுதுனா எல்லாருமே எழுதிடுவாங்க. அது ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு படிமத்தை பார்த்து பேசுகிற மாதிரி. புனைவு அப்படின்னா இந்த பெரு நிகழ்வுகளுக்கு உள்ள ஆப்ரேட் ஆகக்கூடிய பிக்சல்ஸ் பற்றின விஷயங்களாக இருக்குது. இந்த பிக்சல்ஸ் என்ன, பெரு நிகழ்வுகளை அந்த படிமத்தை நம்ம கையால் இப்படி பெருசு பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அந்த படிமம் உடையுது. உடஞ்சி என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிக்சல்ஸ் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒவ்வொரு பிக்சலும் சேர்ந்து தான் அந்த மொத்த படிமம் உருவாகுது. ஸோ இந்த பிக்சல்ஸை நம்ம படிமத்தை பெருநிகழ்வுன்னு சொன்னோம்னா பிக்சலை நுண்நிகழ்வுன்னு சொல்கிறோம். இந்த நுண்நிகழ்வுகளை பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் நாம் புனைவுன்னு சொல்கிறோம். ஸோ வரலாறுங்கிறது பெருநிகழ்வுகளுடைய, அதாவது தூலமாக பார்க்கக்கூடிய, விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் வரலாறு. அப்படின்னா பிக்சலாக இருக்கக்கூடிய, உள்ளே சிதறி கிடக்கக்கூடிய, விசிபிளாக பார்க்க முடியாத நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது புனைவுன்னு சொல்கிறோம். இந்த சிதறி கிடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இந்த பெரும் நிகழ்வுகளை கட்டி அமைத்த அலகுகள். ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு பார்க்குறது பெருநிகழ்வு. தாஜ்மஹாலை கட்டின உழைப்பாளிகள், அதுக்கு கல் கொண்டு வந்தவங்க, அதற்காக ஈடுபடுத்தப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பிரச்சனைகள், இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த தாஜ்மஹாலுங்கிற பெரிய பிக்சலுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணிகழ்வுகளாக இருக்குது. வரலாறு தாஜ்மஹாலை பேசிச்சுன்னா புனைவில் தாஜ்மஹால் வெறும் பேக்ரவுண்டாக இருக்குது, ஒரு பின்னணியாக தான் இருக்குது. வரலாறில் தாஜ்மஹால் முக்கியமான முதன்மையாக இருக்குது. புனைவில் அது வெறும் பின்னணியாக இருக்குது. பின்னணியை வச்சு நுண்ணிகழ்வுகளை தான் புனைவு பேசுது. முதல்ல அந்த இந்த வரையறைக்குள்ளே வச்சு பார்த்தா நான் தான் அவுரங்கசீப் ஒரு புனைவாக ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா நான் தான் அவுரங்கசீப் இந்த பெருநிகழ்வுகளை பற்றி தான் பேசுது. இதில் எங்கேயுமே இந்த பெருநிகழ்வுகளை கட்டமைத்த அடித்தளத்து விளிம்பு நிலை, அதாவது இந்த பெருநிகழ்வுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சமூகம் எங்கேயுமே பிரதிபலிக்கலை. அதற்கு பதிலாக இந்த
இந்த பெருநிகழ்வுகள், அதாவது முகலாய பேரரசுங்கிற பெருநிகழ்வுகளுக்குள்ளே என்னென்ன நடந்தது, அந்த இளவரசர்களுக்குள்ள, அந்த மன்னர்களுக்குள்ள என்னென்ன போட்டிகள், என்னென்ன வன்முறைகள், என்னென்ன காதல், என்னென்ன சரசங்கள், என்னென்ன நடந்தது, இதை பற்றின பேசுகிறதா தான் இந்த நான் தான் அவுரங்கசீப் இருக்குது. விஷயம் என்னென்னா, இதை இன்னும் தெளிவாக பண்ணப்போம். சில வருடங்களுக்கு முன்னால் வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று முகலாய பேரரசனுடைய வரலாற்று பிரதி ஒன்று மதன் எழுதினார். கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுதினார். கிட்டத்தட்ட நான் தான் அவுரங்கசீப்பில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசில் சொல்லப்படக்கூடிய 95 விழுக்காடு டேட்டா வந்து வந்தார்கள் வென்றார்களில் இருக்குது. ஆனால் வந்தார்கள் வென்றார்கள் தன்னை ஒரு புனைவு பிரதியாக சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனால் இதில் 95 விழுக்காடு டேட்டாவை வச்சே எழுதப்பட்டு இருக்கிற நான் தான் அவுரங்கசீப் தன்னை புனைவு என்று சொல்லிக்கொள்கிறது. அப்போ எகெயின் இதே கேள்வி தான், வரலாறுக்கும் புனைவுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது நான் தான் அவுரங்கசீப் நிஜமாகவே புனைவா அப்படிங்கிறது. அப்போது அடுத்த கேள்விக்கு வர வேண்டியிருக்கு, வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது, புனைவு எப்படி சொல்லப்படுகிறது, வரலாறு எதை பேசுகிறது, வரலாறு புனைவு எதை சொல்லுகிறதுன்னு பார்த்துட்டோம். வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது, புனைவு எப்படி சொல்லப்படுகிறது. வரலாறு ஒரு ஒழுங்குமுறைக்குள் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காலகட்டம், அதற்கு அடுத்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் ஒரு அரசர், அதற்கு அடுத்த காலகட்டத்தில் ஒரு அரசர், அதற்கு அடுத்த காலகட்டத்தில் அவருடைய மகன், இந்த நிகழ்வுகளை வரிசை கிரமமாக சொல்லக்கூடியதாக ஒரு வரலாறு இருக்கு. இரண்டாவது வரலாற்றினுடைய குணம் என்னன்னா, வரலாறு எப்பவும் வரலாற்று களங்களை பொருட்படுத்துமே தவிர வரலாற்று காலத்தை பொருட்படுத்தாது. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒரு களம் வரலாற்று களமாக எடுத்துக்கொண்டால் அதில் ரஜபுத்திரர்களுடைய களம் என்னவாக இருந்தது, சோழர்களுடைய களம், அதாவது அதே காலகட்டத்தில் இருந்த இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த மற்ற பிரதேசங்கள், மற்ற நிலங்கள், மற்ற குறுநில மன்னர்கள், இவர்களுடைய, அதாவது இப்போ பெருநிகழ்வுகளே, இதனுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பிரதி கணக்கில் எடுத்துக்காது. அது திரும்ப திரும்ப எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் முகலாய பேரரசுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணும். அதோட நெருங்கிய தொடர்புள்ள பிற இருந்ததுன்னா அதை ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துட்டு வெளியில் போயிடும். மற்றபடிக்கு அது முகலாய பேரரசு அப்படிங்கிற வரலாறு எழுதினோம்னா முகலாய பேரரசில் யார் யார் இருந்தால், என்னென்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, இந்த வரிசை கிரமத்தில் அது வரும். ஒன்று வரிசை கிரமம். இரண்டாவது, என்ன களத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த களத்திற்குள் தன்னுடைய எல்லையை வரலாறு வரையறுத்துக் கொள்கிறது. அதாவது காலத்தினூடே களங்களை வைக்கிறது, காலத்தை பொருட்படுத்துவது இல்லை. இப்போ புனைவு எடுத்துக்குவோம். புனைவு ஃபஸ்ட்டு தன்னுடைய ஆதாரமாக வைக்கிறதே களங்களுக்கு பதிலாக காலத்தை எடுத்துக்கொள்வது. ஒரு புனைவு காலத்தை எடுத்துக்கொள்கிறது, வரலாற்றுக்கு நேர் ஆப்போசிட்டாக. அது என்ன பண்ணுதுன்னா, 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையிலான ஒரு முகலாய பேரரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்தியா அப்படின்னு அதை மாற்றுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முகலாய பேரரசு இயங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ராஜபுதன பேரரசு என்னவாக இருந்தது, அசோகருடைய பேரரசு என்னவாக இருந்தது, அது எங்கே இருந்தது, அது நான் தான் அவுரங்கசீப், அது அப்புறம் வேற. புனைவு இந்த பிரதான, அதாவது முதன்மை நிகழ்வுக்கு, முதன்மை பெருநிகழ்வுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ அதே காலகட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த மற்ற வெளிகளின் களங்களின் வழியாக இந்த முதன்மை களத்தை அணுகுவதற்கு எப்போதும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ புனைவு காலத்தினூடாக களங்களில் பயணப்படுகிறது. புனைவில் காலம் முக்கியமானதாகிறது, வரலாற்றில் களம் முக்கியமானதாகிறது. காலம் முக்கியமானதாகிறதுனா என்ன ஆகுது, நீங்களே நம்ம தர்க்க ரீதியாகவே பார்த்தாலும் களம்ங்கிறது தூலமான வடிவம்,
களம்ங்கிறது தூலமான வடிவம். அதனால் அதை ஒன் பின் ஒன்னாக தான் வைக்க முடியும். ஆனால் காலம் என்பது கற்பனை வடிவம். காலத்தில் நடந்ததை ஒரு காலத்தில் நடந்த ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாததை போல தென்படக்கூடிய, மேல்பார்வைக்கு தென்படக்கூடிய பல களங்களை ஒரு புனைவுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, கற்பனை. அதை கற்பனை செய்வது. அந்த கற்பனை என்பது காலத்தினுடைய வடிவம். காலம் என்பது கற்பனை என்பட்டது. காலம்ங்கிறது ஸ்தூலமாக கிடையாது. காலம்ங்கிறது ஒரு கற்பனை ஊக வடிவம் அது. ஸோ இயல்பாகவே வரலாற்றுக்கு ஆப்போசிட்டாக தான் புனைவு தன்னுடைய நேரேஷனை முன்வைக்குது. அந்த வகையில் நான் தான் அவுரங்கசீப் வந்தார்கள் வென்றார்களை விட மாறுபட்ட விதத்தில் ஒரு வரலாற்றை புனைவுபடுத்துகிறது. எப்படி புனைவுபடுத்துதுன்னா, காலத்தை முதன்மையாக வைத்து பல்வேறு களங்களை, பல்வேறு தொடர்பற்ற களங்களை ஒரு அவ்வப்போதான அபத்தமான கேள்விகளின் மூலமாக உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறது. நுழைத்து வரலாற்றை ஒரு புனைவு ரீதியான ஒரு வரலாற்றை கட்டமைக்க முயல்கிறது நான் தான் அவுரங்கசீப். ஆகவே தயக்கம் இல்லாமல் நம்மால் வந்தார்கள் வென்றார்களுக்கு என்ன விதத்தில் நான் தான் அவுரங்கசீப் வேறுபடுகிறது என்பதை கணித்து இந்த புதினத்தை நாம் ஒரு புனைவு என்று தைரியமாக சொல்லிவிட முடிகிறது. சரி, நான் தான் அவுரங்கசீப் புனைவு என்பதை நாம் ஒத்துக்கொண்டு விட்டால் இது என்ன விதமான புனைவு? அடுத்தது, ஜென்ரலாக ஒரு வரலாற்று புனைவு என்பது எப்படி சொல்லப்படுகிறது? வரலாற்றை விட்டுருவோம், வரலாறு முடிஞ்சு போச்சு. வரலாற்று புனைவு என்பது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஜென்ரலாக பொதுவாகவே கூறுமுறை என்ன? அது டால்ஸ்டாய் ஆகட்டும், தஸ்தாவெஸ்கி இல்லை, டால்ஸ்டாய் ஆகட்டும், டால்ஸ்டாய் போரும் அமைதியும் அதைத்தான் முதன்மையாக வச்சுக்கிறோம். இங்கேயும் ஏகப்பட்ட வரலாற்று புனைவுகள் என்ன பண்ணுதுன்னா, சரித்திர பாத்திரங்களோடு, உண்மை பாத்திரங்களோடு சில கற்பனை பாத்திரங்களை உருவாக்குகிறது வரலாற்று புனைவுகள். இந்த வரலாற்று புனைவுகளில் இருக்கக்கூடிய கற்பனை பாத்திரங்கள் ஆசிரியர் அல்லது கதை சொல்லியினுடைய நோக்கத்தை சுமந்து திரிபவை. அவர் அதன் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். அதாவது வரலாற்று நிகழ்வுகளை ஒருங்கமைக்கக்கூடிய, அதை இடையீடு செய்யக்கூடிய, இன்டர்பிரிட்டேஷன் இடையீடு செய்யக்கூடிய, பொருள்கோடல் செய்யக்கூடிய விஷயங்களாக இந்த கற்பனை பாத்திரங்கள், ஆசிரியருடைய கற்பனை பாத்திரங்கள் அங்கே ஒர்க் பண்ணுது. நான் தான் அவுரங்கசீப்பில் கற்பனை பாத்திரங்களே கிடையாது, எல்லாமே வரலாற்று பாத்திரங்கள். அப்படியும் இது நம்மளை வரலாற்றா புனைவாங்கிற கன்ஃபியூஷனுக்குள்ளே தள்ளி விட்டுருது. இதில் ரெண்டு பாத்திரங்கள் வரலாற்றுக்கு வெளியில் வருது. ஒன்று இந்த கதையை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய எழுத்தாளன், ரெண்டாவது அந்த எழுத்தாளனுக்கு துணையாக ஒரு நண்பன், கொக்கரக்கோ அப்படின்னு ஒரு நண்பன். இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரும் வழக்கமான வரலாற்று புனைவுகளில் இருப்பது போல வரலாற்று நிகழக்கூடிய களங்களில் இருந்து இன்டர்பிரிட்டேஷன் எதையும் கொடுக்கறதில்ல. அதற்கு பதிலாக வரலாற்றுக்கு வெளியில் இருந்து, அதாவது இந்த காலத்தில் இருந்து அதை கேள்வி கேட்குற வேலையை மட்டும் பார்க்குறாங்க. அதனால் இவர்களையும் கற்பனை பாத்திரத்துக்குள்ள, அதாவது பொதுவான ஒரு வரலாற்று புனைவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கற்பனை பாத்திரங்களாக இவங்களை எடுத்துக்கவும் முடியறதில்லை. இப்படியான ஒரு புனைவு கட்டமைப்பு இந்த நான் தான் அவுரங்கசீப்பில் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த 2 பேரும், அதாவது 2 பேரில் கொக்கரக்கோ துணைவனாக தான் இருக்கான். இந்த ஆசிரியன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், இந்த ஆசிரியன் இந்த அவுரங்கசீப் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய வரலாற்றை அவ்வப்போது கேள்வி கேட்டு அவுரங்கசீப்பை ஒன்று திகைக்க வைக்கிறான், இல்லைன்னா வழிமாற வச்சிட்றான். புனைவு வேற எங்கேயோ போயிடுது. இதுக்கு அவன் பண்ணுற உத்தி என்னென்னா, ஒரே அபத்தமான கொஸ்டினாக இருக்கும், அல்லது அபத்தமான ஊமைகளாக இருக்கும், அபத்தமான பொருத்தல்களாக இருக்கும். கதை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இருங்க எனக்கு இதுதான் ஞாபகம் வருதுன்னு இந்த எழுத்தாளன் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ரஜினி கமல் அல்லது ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒன்று சொல்லி அவுரங்கசீப்பை அப்படியே அப்ரப்டாக நிப்பாட்டிட்டு அந்த ஆள் ஏதோ பேசுவாப்ல. இப்படியாக ஒரு புனைவு. அதாவது அவுரங்கசீப்பினுடைய வரலாறு
அவுரங்கசீப்பினுடைய வரலாறு, முகலாய பேரரசனுடைய வரலாறு அதனுடைய ஃப்ளோலையே போகாது. நிறைய இந்த மாதிரியான அபத்தமான கேள்விகளால் கத்திரிக்கப்பட்டு அங்கங்கே ஸ்தம்பிதமாகி நின்று இடம் மாறி திசை மாறி அலக்கழிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த இது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது சிவா பத்மபாரதி சொன்னார், அந்த 100 பக்கம் சீலை பயணம் ஒன்று இருக்குது, அது பொருட்படுத்த வேண்டாததாக இருக்குது. அது இந்த நாவல் ஏன் இப்படி எழுதப்படுதுங்கிறது தான் கொஸ்டின். இவ்வளவு அந்த நாவலுடைய பின்னால் பூரா கொடுத்துருக்கிற துணைநூறு பட்டியலை பார்த்தோம்னா இந்த நாவலுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஒவ்வொரு நுணுக்கமான நிறைய விவரங்கள் அதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் 95% மதனம் பண்ணியிருக்காரு. இந்த இவ்வளவு உழைப்பையும் செலுத்தி அந்த நாவலை ஏன் ஒரு தீவிரமான நாவல் அவரால் மாற்றலை? அவர் ஏன் ஒரு கேலிக்குரிய நாவலாக மாற்றுறார்? ஏன் அதை போய் இவ்வளோ அபத்தமான கேள்விகளால் அதை போய் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு? இந்த கொஸ்டின் தான் நான் தான் அவுரங்கசீப் நாவலை சவாலுக்குரிய ஒன்றாக மாட்டுகிறது. இந்த கொஸ்டினை அப்படியே வச்சு அடுத்ததுக்கு வருவோம். புனைவில் 2 வகை. ஒன்று காலத்தை பற்றி எழுதக்கூடிய புனைவுகள், ஃபிக்ஷன் அபவுட் டைம். இந்த காலத்தை பற்றி எழுதக்கூடிய புனைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எடுத்து அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, அங்கே வாழ்ந்தவர்கள் யார், களம் என்ன, காலம் என்ன, எல்லாம் எட்ஸட்ரா எல்லாத்தையும் அதை பற்றி எழுதக்கூடிய வரலாற்று புனைவுகள். இந்த புனைவுகளில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, இந்த புனைவுகளை சொல்வதற்கான கதை சொல்லி எழுத்தாளனால் உருவாக்கப்படுகிறார். நீங்கள் ஒரு பிரதியை வாசிக்கக்கூடிய அந்த வரிசையை நம்ம உள்வாங்கிக்கணும். இதுக்கு ஒரு பிரதி உருவாக்கப்படுதுன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் பிரதிக்குள்ள ஒரு கதை சொல்லி, அதாவது கதையை சொல்லக்கூடிய ஒரு குரலை உருவாக்குறாரு. அந்த குரல் மூலமாக கதாபாத்திரங்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த கதாபாத்திரங்களை படிக்கக்கூடியதற்கு ஒரு வாசகன் இருக்கான். ஸோ ஒரு கதை பிரதியை நாம் எடுக்கிறதுன்றது ஆசிரியன், கதை சொல்லி, கதாபாத்திரங்கள், வாசகர், இப்படி தான் நம்ம அதை அணுகிறோம். இந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடிய புனைவுகளில் என்ன அம்சம், பொதுவான அம்சம்னா, இந்த கதை சொல்லியை ஆசிரியன் உருவாக்குகிறார். ஆசிரியன் வேறையாக இருப்பான், கதை சொல்லி வேறையாக இருப்பான். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது தாண்டவராயன் கதையை எடுத்துக்கிறேன். தாண்டவராயன் கதையை ஒரு கதை சொல்லி சொல்கிறான். அதாவது கதை சொல்லி சொல்கிறான்னா, நம்ம அந்த கதை சொல்லி விசிபிள் கிடையாது, அந்த கதையை சொல்லி கொண்டு இருக்க குரல் தான் கதை சொல்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது பொன்னியின் செல்வன் எடுத்து வந்தியத்தேவன் ஆற்றின் கரையோரமாக நடந்தான் அப்படின்னா, இந்த வந்தியத்தேவன் ஆற்றின் கரையோரமாக நடந்தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு குரல் சொல்லுதில்ல பிரதிக்குள்ளேருந்து, அதுதான் கதை சொல்லின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் அந்த கதை சொல்லியை உருவாக்கி அந்த கதை சொல்லி மூலமாகத்தான் அந்த கதை சொல்லப்படுகிறது. 3வது தளத்தில் தான் அந்த கதை சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கதை சொல்லியும் ஆசிரியனும் ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம்னா, இந்த கதை சொல்லிக்கு செல்ஃபோனை பற்றி தெரியாது. ஒரு 16ஆம் நூற்றாண்டு முகலாய பேரரசை பற்றி ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த 16ஆம் நூற்றாண்டு முகலாய பேரரசனுடைய கதையை ஆசிரியர் ஒரு கதை சொல்லி மூலமாக சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கதை சொல்லிக்கு மொபைல் பற்றி தெரியாது, கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது, கணினி ஸ்க்ரீன் பற்றி தெரியாது, பிரிண்ட் மீடியா பற்றி எதுவுமே தெரியாது. அவன் அந்த காலத்தில் அவங்களோட இருக்கக்கூடியவன். கதாபாத்திரம் இல்லை அவன், அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூட, கதாபாத்திரம் இல்லை, அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறவனே தெரியாது. இப்போ டால்ஸ்டாய் போரும் அமைதி எழுதுறாருன்னா, போரும் அமைதியும் கதையை சொல்லக்கூடிய கதை சொல்லிக்கு டால்ஸ்டாய் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி. இதுதான் காலத்தை பற்றி சொல்லக்கூடிய கதைகள். இன்னொரு டைப் ஆஃப் கதை காலத்தால் சொல்லப்படும் கதை. காலத்தால் சொல்லப்படும் கதைன்னா என்னன்னா, கதை எந்த காலகட்டத்தில் எழுதப்படுதோ, கதை எந்த காலத்தில் நிகழ்த்துகிறதோ இல்லை, கதை எந்த காலகட்டத்தில் சொல்லப்படுதோ அந்த சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்தவனாகவே கதை சொல்லி இருக்கிறான். அதாவது கதை சொல்லியும் கதையை எழுதக்கூடிய ஆசிரியரும் ஒரே ஆளாக இருக்கிறான்.
இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம், ரொம்ப ரேர். இது மாதிரி எழுதுறது கஷ்டம், இது மாதிரியாக எழுதுறது கஷ்டம். இந்த கதை சொல்லியும் ஆசிரியனும் ஒன்றுங்கிறதுனால இந்த கதை சொல்லிக்கு ரஜினியை தெரியும், கமல் தெரியும். அவன் முகலாய பேரரசை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். முகலாய பேரரசு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கதை சொல்லிக்கு ரஜினியை தெரியும், கமலை தெரியும், ஸ்டாலின் தெரியும், ஜெயலலிதா தெரியும், திரைப்படங்கள் பற்றி தெரியும், சிலையை பற்றி தெரியும், சிலையுடைய புரட்சி பற்றி தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஜாதி பற்றி தெரியும். இன்னி வரைக்கும் கதை எழுதப்பட்டிருக்கிறது 2022னா 2022 என்ன அப்டேட்டோ அந்த அப்டேட் கூட அந்த கதை சொல்லிக்கு தெரியும். இது காலத்தால் எழுதப்படும் கதையாக இருக்கு. எப்படி காலத்தால் எழுதப்படும் கதை இப்படி ஒரு கதை சொல்லிட்டா காலத்தால் எழுதப்படும் கதையாக மாறிட முடியுமா அப்படின்னா, இதை எப்படி காலத்தால் எழுதப்படுதுன்னா, முதல் வகையில், அதாவது காலத்தை பற்றி சொல்லும் கதை புனைவில் கதை சொல்லி நமக்கு கதையை சொல்கிறது கதை நிகழ்வுகளை நேரில் பார்த்து. கரெக்டாக ஒரு குதிரை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கதை சொல்லி, ஒரு குதிரை போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா கதை சொல்லி அதை நேரில் பார்த்து வாசகனுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் காலத்தால் எழுதப்படும் கதையில் கதை சொல்லியும் ஆசிரியனும் ஒன்றுங்கிறதுனால, கதை எழுதக்கூடிய ஆசிரியனும் ஒன்றுங்கிறதுனால, கதை ஏற்கனவே சொல்லி முடிக்கப்பட்டு அது இப்பொழுது இன்னொரு ஊடகத்தால் ஆசிரியனுக்கு சொல்லப்படுவதாக இருக்கிறது. அதாவது குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதல்ல அதனுடைய நேரேஷன், குதிரை ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது, அதுதான் அதனுடைய நேரேஷன். ஸோ இந்த சொல்லப்பட்டதுங்கிறது ஒரு ஊடகத்தின் மூலமாக வருகிறது. அதாவது கதை சொல்லியும் ஆசிரியனும் ஆல்ரெடி நிகழ்ந்த கதையை ஒரு ஊடகத்தின் மூலமாக வாசிக்கிறார்கள். ஒரு டிவி சேனலின் மூலமாக பார்க்கிற மாதிரி, ஒரு திரைப்படத்தின் வழியாக பார்க்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தின் மூலமாக பார்க்கிற மாதிரி அவுரங்கசீப் கதை ஒரு ஊடகத்தின் மூலமாக ஆசிரியனுக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஊடகம் ஒரு அகோரி, இந்த அகோரி ஒரு இந்து மதத்தவன். இந்த இந்து மதத்தின் ஊடகத்தின் வழியாக ஒரு முகலாய பேரரசனுடைய வரலாறு ஆசிரியனுக்கு சொல்லப்படுவதாக கதை சொல்கிறது நமக்கு. அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற வருபவர் திரு ரமேஷ் கல்யாண். அவர் திசையறியா புல் என்கிற சிறுகதை தொகுப்பை 2019 வெளியிட்டிருக்கார். ஒசூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் வெளியில் பரவலாக அறியப்படாத நல்ல புனைகதை ஆசிரியர்களில் ஒருவர். அவர் தற்போது நம்முடைய உரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். புரவி நண்பர்களுக்கும் இலக்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கொல்லன் தெருவில் ஊசியை விற்பதற்கு வாய்ப்பளித்த பாவங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்நேரம் புகேத்தில் ஒரு மூக பஞ்ச ஸ்துதியை சங்கராச்சாரியார் எழுதின ஒரு உரையை படித்து கொண்டிருக்கக்கூடிய சாரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நான் நேரடியாக நாவலுக்குள் செல்லுகிறேன். நாவலை பற்றி நான் சொல்லப்போவதில்லை. ரொம்ப சுருக்கமாக ஒரு 3 கட்டமைப்பில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாவங்கடேசன் அவர்கள் பேசினார், நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்களே இருந்தது. ஒரு ப்ரொஃபஸர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு உட்காருவார்னு பார்த்தா அவரோடு சேர்ந்து நான் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. இப்போது இருந்தாலும் இந்த அம்சம் எனக்கு பிடித்திருக்கிறது. வரலாறா புனைவா என்கின்ற அதே விஷயத்தை வைக்கும் பொழுது அது அவர் எப்படி எழுதியிருக்கிறான்னு நான் சொல்கிறேன். சாரு இதை நமக்குள் ஒரு சாதாரண ஒரு நாவலை நீங்கள் படிப்பது போல உங்களை படிப்பதற்கு அவர் எதிர்பார்க்கவில்லை. முதல்ல அட்டைப்படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பனுடைய படம், நான் தான் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லிங். அவுரங்கசீப் அப்படின்று நாம் பெரும்பாலும் பேசியும் எழுதியும் பழக்கப்பட்ட நாம் ஜேப் என்று சொல்கிறார். வயதான முதிர்ந்த தாடை ஒட்டிய ஒரு அவுரங்கசீப்பனுடைய ஓவியம் கூடாது, ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான ஒரு அவுரங்கசீப்பை வைக்கணும், அப்படினால்தான் நான் இந்த ஃபோட்டோவை நான் வர வச்சேன் அப்படின்னு அந்த
ஒரு கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த எழுத்தாளர் காத்திஃப் கதாபாத்திரமே சொல்கிறது. ஸோ நீங்கள் அந்த நாவலுக்குள் எப்படி போகணுன்றதோ அட்டைப்படம் உங்களுக்கு சொல்கிறது. அப்புறம் இந்த நாவலை இது ஒரு பின்னவீனத்துவ நாவல் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தால் ஒழிய இந்த நாவலை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. இது வரலாறா புனைவா என்கின்ற ஒரு விஷயத்தை வரலாற்றை ஏன் மறுபடியும் சொல்லணும், சொல்ல வேண்டியதில்லை. ஒரு புனைவு எழுதுறதுக்கு ஏன் அவுரங்கசீப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்குள் எடுத்துக்கும் பொழுது அந்த வரலாற்றை அவர் புனைவாக எங்கே வைக்கிறாரு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் இந்த நாவலில் சொல்கிறாரு. வரலாறு என்பது பொய் கிடையாது. வரலாறு என்பது கிட்டத்தட்ட கிடைத்த தரவுகளின் விஷயங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. வரலாற்றில் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு வரலாற்று அறியாத ஒன்றிலாம் அடிச்சிட்டான்னாக்க வரலாறே வீணாக போயிடும். வரலாறு நிற்காது. ஆனால் புள்ளிகளுக்கு அவர் பிக்சல்னு சொன்னது அருமையான விஷயம். புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு புனைவு எப்படி நிரப்ப முடியும் என்பதை ஒருவன் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யும் பொழுது ஒரு வரலாற்று புனைவானது உருவாகிறது. இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவர் நண்பர் சொன்னார், அந்த 15 வயது அவுரங்கசீப் எதிர்பாராத விதமாக அந்த யானை மதம் கொண்டு இருக்கும்போது அவன் நேராக போய் யானையினுடைய மத்தகத்தில் அடித்து அவன் அந்த யானையை துரத்துறான். அந்த வீரத்தை பார்த்துட்டு தான் அவர் அவருக்கு அந்த வீர வாளையை அவங்க அப்பா பரிசாக கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கதை அந்த நாவலுக்குள் வருகிறது. அதில் இது வரலாறு. அதில் ஒரு குதிரையில் ஒருத்தன் ஓடுற மாதிரி இருக்கும். அதை தான் கோவர்தன் வரைஞ்சிருக்கார். அதை இந்த கதையில் வரக்கூடிய அவுரங்கசீப் நான் அதை நேருக்கு நேராக குத்தும்போது அங்கே தாரா ஓடுறான் பார்த்தீங்களா, அவன் கோழை, நான் வீரன், அதனால்தான் நான் அரசனாக இருக்கக்கூடிய தகுதியுள்ளவன், அதனால்தான் நான் தாராவை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வை ஓவியமாக வைக்கும் பொழுது 2 விஷயங்களை இன்னொரு விஷயத்தை புனைவுக்கு கொண்டு போய் நகர்த்துறார். அதுதான் இந்த நாவலை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. மேலும் இந்த நாவல் அவரே எழுதியிருக்கார், நான் அவுரங்கசீப்பை பற்றி எழுதக்கூடிய எந்த புக்கையும் நான் படிக்கலை அப்படின்னுருக்கார். இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவுரங்கசீப்பை பற்றி கதை எழுதுறதுக்கோசரம் அவர் எடுத்த பலவேறு பெரும் உழைப்பில் அவர் அவுரங்கசீப்பை பற்றி எழுதப்பட்டதை எதுவுமே படிக்கலை. அதை பற்றி வேறவர்களை ஹுமாயூன் நாமா அந்த மாதிரி அவருடைய வேறு புத்தகங்களின் மூலமாக அவர் அவுரங்கசீப்பை பார்க்குறார். அப்போ அதில் ஒரு ஒரு உயர்வு நவிற்சி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நூலை அவர் எடுத்துகிட்டு தான் இந்த மொத்த நாவலுமே பண்ணியிருக்கார். மற்றொன்று, இந்த நாவலில் சாரு 3 பரிணாமத்தில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, அவுரங்கசீப்பாக வரக்கூடிய அந்த அகோரியனுடைய உடலுக்குள் பேசக்கூடிய அவுரங்கசீப்பனுடைய ஒரு குரல், அந்த அவுரங்கசீப்பை இன்டர்வியூ பண்ணக்கூடிய காத்திஃப் என்கின்ற அந்த எழுத்தாளனுடைய குரல், இவங்க 2 பேரையும் பேச விட்டுட்டு அடிக்குறிப்புகள் மாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிற சாரு இருக்கார். அதில் அவர் எதுவும் பேசலை. மிக குறைந்த இடங்களில் தான் அவர் அவருடைய குரல் வெளிப்படுகிறது. ஸோ இந்த 3 சாருவையும் நம்ம இதில் பார்க்கலாம். அந்த நாவலே கேட்டப்பட்ட இன்ஃபேக்ட் இது ஒரு செரிண்டிபட்டஸ் எஃபர்ட் மாதிரி. அவுரங்கசீப் எழுதணும்னு சொல்லிவிட்டு நான் எழுதலை. நான் நாடு கடத்தப்பட்ட போர்த்துகீசியர்களால் நாடு கடத்தப்பட்ட கேத்ரீனை பற்றி போகும்போது இதை பற்றி தெரிஞ்சு நான் அவுரங்கசீப்பை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அசோகரை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போதும் நான் அவுரங்கசீப் மேலே இன்ட்ரெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த நாவலிலேயே சொல்லப்படுகிறது. இது ஒன்று. இன்னொன்று, இது இந்த நாவலில் அவருடைய குரல் மூலமாகவும் வெளிப்படுகிறது. அவர் எப்படி இந்த நாவலுக்குள் ஹி ஜஸ்ட் ஹேப்பன் டு பி தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் இந்த நாவலினுடைய அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் முதல்ல பெஞ்சில் படித்தேன். ஆரம்பத்திலே அது நிறைய எனக்கு சோவனுடைய துக்ளக் நாடகத்தை ஞாபகப்படுத்திச்சு. ஒன்று முகலாய கதாபாத்திரங்கள் பயங்கர கிண்டல், செம்ம கிண்டல், அவ்வளோ கிண்டல், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கிண்டல். அதை பார்க்கும்போது எனக்கு அதை ஞாபகப்படுத்திருந்தேன். அப்புறம் என்னுடைய ஃபோன் ப்ராப்ளத்தால் நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் பாவங்கடேசன் சொன்ன அப்புறம் அதை மறுபடியும் இந்த நிகழ்வுக்கோசரம் நான் முழுமையாக படிக்க நேர்ந்தது. இந்த நாவல் இப்போ நம்ம ஏன் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோன்னும் போது இதுக்கு பேரலாக என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, சமீபமாக ஐ திங்க் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மராத்தா த கிரேட் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் தீக்ஷித்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கார். அது இதுவரையிலையும் சிவாஜியை பற்றி எழுதப்படாத ஒரு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் படித்தேன். நாவலை படிக்கலை. மருதன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறார் அசோகரை பற்றி.
சாரு நிவேதிதாவே அசோகரை பற்றி எழுதுவதற்கான ஒரு முனைப்பில் இருக்கிறார் என்று இருக்கிறது. ஸோ பேரலாக இந்த அவுரங்கசீப் நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி சமகாலத்தில் வேறு வேறு விஷயங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் அவுரங்கசீப்பை படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரஜை இதுக்கு அதிக செறிவை தரக்கூடும். எல்லாத்துக்கும் முன்னாடி இது ஒரு பியூரான போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ். குறிப்பாக நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வரலாற்றை படித்து விட்டு இதை படித்தா இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த விதத்தில் என்னுடைய ஒரு குறையை நான் உணர்ந்தேன். போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஒர்க்கில் அவர் காலத்தின் குரல் பற்றி சொன்னார். அந்த மாதிரி ஒரு காலத்தை முன்ன பின்ன நகர்த்தி சொல்லப்படக்கூடியது ஒரு பின்னவீனத்துவ நாவலினுடைய ஒரு முறை. அதில் எனக்கு இன்னும் கூட என்ன தோணுதுன்னா, காலங்கள் சந்தித்து கொள்கிறது. அவுரங்கசீப் அவர் காலத்தை விட்டுட்டு ஃபேஸ்புக்கு போனோகிராஃபி எல்லாம் பற்றி அப்படியா அப்படின்னு போட்டு நம்மக்கிட்ட வராரு. நம்ம 300 வருஷம் தாண்டி அவர்கிட்ட போகிறோம். ஸோ இரண்டு காலங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி வரக்கூடிய இடத்தில் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தில் இந்த நாவல் நிகழ்வதைப் போல எனக்கு தோன்றுகிறது. மற்றொன்று, எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹெடானிஸ்ட் எழுத்தாளர் நீங்கள் அப்படின்னு அவுரங்கசீப் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். முழுக்க முழுக்க ஒழுக்க சீலர், மார்க்கத்துக்கு எதிராக எது நடந்தாலும் தலையை தூக்கக்கூடிய ஒரு அவுரங்கசீப் ஒரு ஹெடானிஸ்ட் கூட சாதாரண போர்னோகிராஃபியும் இல்லை சீலையில் இருக்கக்கூடிய அழகிகளுடைய தொடையழகையும் பார்த்தக்கூடிய ஒரு எழுத்தாளர்கிட்ட உட்காந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் உள்ளே வந்ததே கூட ஒரு எதிர்பாராத செரண்டிபிட்டஸ் தான். அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது இவர் நடுவில் இல்லை நான் பேசுகிறேன்னு வேண்டி வரார். ஸோ எதேச்சியாக ஒரு 1000 பக்கம் நிகழ்ந்திருக்கிறது. மற்றொன்று, சாரு நிவேதிதா அவனுடைய ஒரு அருமையான கட்டுரை ஒன்று உண்டு. அது ஒரு பின்னவனத்துவத்தினுடைய அம்சத்தை பற்றி வெங்கட்ராமனுடைய மறைவின் போது எழுதுனது ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் இதுக்கு துணையாக எடுத்துக்கொள்கிறேன். ஒரு டபுள் அப்படின்னு ஒன்று சொல்வார். அதில் காதில் ஒலிக்கக்கூடிய வெங்கட்ராமுக்கு அந்த மாலிக்கு ஒலிக்கக்கூடியது அவனுடைய டபுள் தான் சொல்வார். அதை போல் இந்த நாவல்லையும் ஒரு இடத்துல சொல்கிறார், ஏன் நான் சிவாஜியை கொல்லாமல் விட்டேன், அவனை எப்படி தப்பிக்க விட்டேன், அவனை எல்லாத்தையும் கருணை இல்லாமல் போட்டு தள்ளினேன் நான், அவனை எப்படி விட்டேன் அப்படின்னா அவன் என்னுடைய டபுள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் ஒரு பின்னவீனத்துவ நாவலத்தினுடைய ஒரு அம்சம். இதனால் சொல்லுகிறேன். மற்றொன்று, அவுரங்கசீப் இந்த கதையில் வெளிப்படக்கூடியது எல்லாமே தன்னுடைய 86-88 வயதில் தன்னுடைய இறுதி காலத்தில் கனிந்து விட்ட எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கில்ட்டின்னு சொல்ல முடியாது, கில்ட்டி கூட இருக்குது அவருக்கு. அந்த திரும்பி பார்த்தலை செய்யக்கூடிய பக்குவமுள்ள ஒரு அவுரங்கசீப்பனுடைய குரல் தான் நமக்கு வெளிப்படுகிறது என் நாவல் பூரா. இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை சாரு அவருடைய கட்டுரையில் எழுதியிருப்பார். லூயி போரேவுடைய அப்பா சொல்வாராம், நீ காலையில் எழுந்த உடனே ஒரு காட்சியை பார்க்குற, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காலை காட்சியை நீ நினச்சி பார்க்குற, அப்புறம் சாயந்தரம் நீ நினச்சி பார்க்குற. நீ சாயந்தரம் நினச்சி பார்க்குறது காலையில் நீ முதலில் கண்ட காட்சியை அல்ல, நீ முதலில் கண்ட காட்சியை நீ நினச்சி பார்த்த பற்றியா, அந்த நினைவின் காட்சியைத்தான் நீ திரும்பி பார்க்கிறாய். ஸோ நாம் ஒவ்வொரு முறையும் பழைய காட்சிகளை திரும்பி பார்க்கும் பொழுது இதற்கு முன் நடந்த நினைவின் காட்சிகளைத்தான் நாம் திரும்பி பார்க்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு பின்னவனத்தினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதில் அவுரங்கசீப் அப்படி தான் செய்கிறார். தன்னுடைய இளமை காலத்தை தன்னுடைய வாழ்க்கையை 3ஆக பிரிச்சுக்கிட்டு சொல்கிறார். நான் ஒரு 3 ஃபேஸில் இருக்கேன், இப்போ 3வது ஃபேஸில் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்னு அவர் திரும்பி பார்த்து கொடுக்கிறார். அந்த விதத்தில் இது ஒரு முழுமையான பின்னவீனத்துவ நாவலுக்குரிய கட்டமைப்பையும் அதனுடைய மொழியையும் அதனுடைய துள்ளலையும் அது கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தப்புறம் இந்த கதைக்குள்ளே போகும்பொழுது அவர் பின்னாடி ஒரு 50 பக்கம் சீலையை பற்றி எழுதும்போது நாம் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்கின்ற பக்குவத்திற்கு நாம் வருவோம். நீங்கள் ஒரு நல்ல நாவல் இப்படியெல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக போய்ட்டுருங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நிறைவே தராமல் போகலாம். இதில் 4-5 பேர் பேசுகிறாங்க. அவுரங்கசீப் பேசுகிறா, அந்த கோல்கொண்டா அவனுடைய துர்காவதி ராணி பேசுகிறா, அப்புறம் ஒரு எழுத்தாளர் இன்னொரு வங்காள எழுத்தாளர் பேசுகிறான், அப்புறம் ஜஹானாரா பேசுகிறா. ஒரு 4-5 குரல்கள் அந்த அகோரியனுடைய உடம்பில் பேசுகின்றதில்
தன்னுடைய அதாவது கொஞ்சம் கூட கருணையே காட்டாத குரூரமான ஒரு அவுரங்கசீப்பை நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடம் மாத்திரம் நான் சொல்கிறேன். இவனுடைய அண்ணன் தாரா, அவனுடைய மனைவி நசீரா. இந்த அண்ணன் தம்பி சண்டை, ஏமாற்றம், துரோகம் அதெல்லாம் பின்னாடி பேக்ட்ராப், அது வரலாற்று, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது முழுக்க நிறைந்தது தான். அப்போது ஒரு இடத்துல நீ என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் ரொம்ப அருமையான ஒரு இடம். தாரா, அவுரங்கசீப்பனுடைய அண்ணன் தாரா, அவனுடைய மனைவி, அதாவது அவுரங்கசீப்பனுடைய அண்ணி ஸ்வரூப் சிங்கிட்ட சொல்கிறா, நீ வந்து எங்களுக்கு நீ சாதகமாக இரு, எப்பொழுதும் எங்களுக்கு நீ ஆதரவாக இரு என்று சொல்லிவிட்டு, நான் உன்னை என்னுடைய மகனைப் போல கருதுகிறேன், ஆனால் என்னுடைய இந்த வயதில் எனக்கு உன்னால் முளைப்பால் தர முடியாது என்பதால் என்னுடைய மார்பகங்களை கழுவி அந்த நீரால் உனக்கு நான் அந்த தண்ணீரை உனக்கு ஊட்டுகிறேன் என்று சொல்லி செய்கிறாள். அதை அவன் அப்படி எடுத்துக்கொண்டு, இது போக அவங்க அண்ணங்கிட்ட 1 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு, அவுரங்கசீப் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். பெரிய துரோகம். ஆனால் இதை சொல்லும்பொழுது 5 நிமிடம் அவுரங்கசீப் தன்னுடைய கண்கள் கலங்க பேச்சை நிறுத்திவிட்டு சும்மா இருக்கார். இந்த அவுரங்கசீப் நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவுரங்கசீப் அல்ல. அந்த கனிவை வந்து ஒரு காட்டுறார். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுதும் இது ஒரு அந்த குரலின் அந்த காட்சியினுடைய குரல் வெளிப்படுவது அப்படிங்கிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாவலுக்குள்ளே நான் எப்படி போனேன் அப்படிங்கிறதுக்கோசரம். இந்த நாவலில் மற்றவர்களை எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் அவுரங்கசீப் தன்னுடைய இடத்தை சொல்கிறார். ஏன்னா அதுக்கான தேவை அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவுரங்கசீப் ஒட்டுமொத்தமாக ஒரு வில்லன் என்று சொல்லப்பட்ட போது அவருக்கு வேறு வழியே இல்லை. அவனை பார், இவனை பார்னு அவனை பற்றிலாம் சொல்லி அவனோட கம்பேர் பண்ணி நான் நல்லவன் தானே அப்படிங்கிறார். உதாரணமாக இதில் வந்து ஒரு கூடுபாய்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அசோகர் வந்து கொண்டாடப்படுவதில் ரொம்ப துக்கம் அவுரங்கசீப்புக்கு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அவுரங்கசீப் வந்து நீங்கள் அசோகரை போய் 2 விஷயத்தை அவர் தாங்கிக்க மாட்டேங்கிறார். ஒன்று, அசோகரை போய் நீங்கள் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஆளாக வச்சு கொண்டாடுறீங்களே அப்படிங்கிறது ஒன்று. அவரை ஜவஹர்லால் நேருவும் பிற ஐரோப்பிய வரலாற்று ஆசாரியர்களும் சேர்ந்து ஹீரோ ஆக்கிட்டதுனால அதுக்கோசரம் என்ன வில்லன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு வருத்தப்படுறார். 2. மூன்றாவதாக அவுரங்கசீப் வந்து அசோகரை பற்றி சொல்லக்கூடிய கதைகளினால் நாம் வந்து மங்கி போய்விட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. அதை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறார். அவர் சொல்கிறதுல உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த மாதிரி உண்மைகள்லாம் நம்ம வந்து இந்த நாவல் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வரலையும் நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஒற்றைப்படையான பரிணாமம் தான் கிடைக்குது. அதை பற்றி அவுரங்கசீப் சொல்லும்போது வேறு அசோகரை பற்றிய ஒரு உருவம் நமக்கு உருவாகிறது. உதாரணமாக அவர் சொல்கிற அசோகரை பற்றி மாத்திரம் ஒரு ரெஃபரன்ஸில் சொல்கிறேன். அவர் 5-6 பேர் சொல்கிறாரு. டைம் கருதி நான் எல்லாவற்றையும் சொல்லலை. அசோகரை பேர் சொல்கிறார். அசோகர் வந்து தன்னுடைய 100 சகோதரர்களையும் கொன்னவன் தானே. கொன்றவன் என்றால் என்ன மாதிரி இல்லை, தன்னுடைய கையாலே கொன்றவன். ஆளுவற்றெல்லாம் கொல்லலை, தன்னுடைய கையாலே கொன்றவன். ஒரே ஒருத்தனை மாத்திரம் தான் விட்டு வச்சான். ஏன்னா அவருடைய அம்மாவுக்கே பிறந்தவன் என்பதனால்தான்